சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இன்று நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து அதிமுக அமைப்பு ரீதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற 82 மாவட்ட செயலாளர்களும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. தற்போது பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து கொண்டிருக்கிறார். இந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். அதிமுக தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அவ்வை சண்முகம் சாலையில வழிநெடுகிலும் அதிமுக தொண்டர்கள், அதிமுக மாவட்ட செயலாளர்கள் சிலர் அவர்களுடைய ஆதரவாளர்களோடு வழிநெடுகிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்க்கிறோம். சில பெண்கள் பூசணிக்காயில் கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் வந்து பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில நடைபெற இருக்கிறது. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி நேற்று முதல் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில அந்த திருத்த பணிகள்ல எவ்வாறு மாவட்ட செயலாளர்கள் ஈடுபட வேண்டும் என்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பூத் வாரியாக கிட்டத்தட்ட ஒரு 68,000 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. 68,000 வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குச்சாவடி முகவர்கள் நியமிக்கக்கூடிய அந்த பணிகளானது நிறைவு பெற்றிருக்கிறது. அந்த பணிகள் தொடர்பாக ஏற்கனவே கடந்த மாதங்கள்ல மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அவ்வப்போது நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், அதுல அவர்களுடைய பணி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்து அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அறிவுரைகளை வழங்க இருக்கிறார். குறிப்பாக இந்த திருத்த பணிகள் மேற்கொள்ளும் பொழுது அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் அவர்கள் என்னென்ன பணிகள் மேற்கொள்ள வேண்டும், அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அதனை எவ்வாறு உடனடியாக களைய வேண்டும் உள்ளிட்ட விஷயங்கள் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்ட பிறகு அவர்களை ஆன்லைனில் ஒருங்கிணைப்பது, சமூக வலைதளங்கள்ல அவர்களை ஒருங்கிணைத்து பிரச்சாரங்களை எவ்வாறு மேற்கொள்வது, பிரச்சார யுக்திகளை எவ்வாறு வகுப்பது என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை வழங்குவதற்காக அனைத்து மாவட்டத்துக்கும் ஐடி விங் சார்பில் வந்து ஒரு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.